சிவசிவ அன்பர்களுக்கு வணக்கம். திரு ஞானசம்பந்த பெருமான் ஆலவாய் சொக்கரால் எந்த ஒரு காரணத்திற்காக அவதரிக்க செய்யப்பட்டாரோ அந்த முதன்மை காரணத்தை நெருங்கக்கூடிய நேரம் பல திருத்தலங்களிலெல்லாம் வழிபட்டு பல அற்புத செயல்களை எல்லாம் இறை வழிபாட்டு அற்புத செயல்களை எல்லாம் காட்டி இறை இருப்பை உலகோருக்கு உணர்த்தி அங்கே வேதாரண்யம் என்று அழைக்கப்படக்கூடிய திருமறைக்காடு திருத்தலத்திற்கு வருகிறார். அப்பர் பெருமானம் அங்கே இருக்கிறார். மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் ஞானசம்பந்தரை கண்டு மதுரையில் உள்ள நிலையை அவருக்கு எடுத்து கூறி வரும்படி தூதுவர்கள் அனுப்ப உடனே வேதவனத்து அருண்மணியை அங்கே திருநாவுக்கரசு பெருமானை அழைத்து கொண்டு போய் அங்கே இருந்து வணங்கி அந்த ராஜகோபுரத்தின் கீழ் இருக்கும் பொழுது அங்கே திரு ஆலவாய்க்கு செல்லக்கூடிய அந்த திட்டத்தை ஞானசம்பந்த பெருமான் வெளிப்படுத்த உடனே அஞ்சி அப்பர் பெருமான் அவர் அந்த வஞ்சகர்களுடைய அவதிக்கு எல்லை இல்லை, நீங்கள் செல்ல அனுமதியேன் என்று சொல்கிறார். அப்புறம் அந்த நாளும் கோளும் சரியில்லை என்று சொல்லும் பொழுது தான் வேயிறு தோழியை எடுத்து இறைவனுடைய திருவுருவம், நமக்காக உருவமே இல்லாத இறைவன் நமக்காக உருவம் எடுத்து வருகிறார் இல்லையா, அந்த புண்ணிய திருவேடங்களை எல்லாம் உள்ளத்திலே என் புகுந்திருக்கின்றன. என் உள்ளங்கவர்கள்வன் என் உள்ளமே புகுந்தாதனால் எனக்கு ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதீகம் என்ற 3 வகையாலேயே உடல் வழியாக உறுத்தி என் உயிரை அடையாது, துன்புறுத்தாது என்று சொல்லி அவருக்கு சொல்லி அருள் பெற்று அங்கிருந்து விடை கொண்டு அந்த வேறு தோழி பங்கனுக்கு ஒரு விளக்கம் சொல்லி முதல் பகுதியும் 2வது பகுதியாக அங்கிருந்து திரு அகத்தியன்பள்ளி, கோடிக்குழகர், திரு கடிக்குளம், திரு உஷாத்தானம், அங்கே திரு கடிக்குளம், திரு இடும்பாவனம், திரு உஷாத்தானம் அங்கே வணங்கி ராமர் பிரானாலையும் ஏனையோராலையும் அங்கே போற்றப்பட்டது. நீரிடை துவன்றவன் தம்பினில் சாம்புவான், போருடை சுக்ரீவன், அனுமான் தொழ காரொழி நஞ்சுண்டு காத்தருள் செய்தயம் சீருடை சேடர்வாள் திரு உஷாத்தானம் என்று அற்புதமான ஒரு 3வது திருமுறையில் 33வது பதிகத்தில் பாடி அங்கிருந்து திருக்கொடுங்குன்றம் அணையும் வரை ஒரு பகுதியாக பாடி அப்புறம் திருக்கொடுங்குன்றத்திலிருந்து மதுரை எல்லை வரை வரக்கூடிய அந்த சூழலிலே அங்கே என்ன நடக்கிறது, அந்த புறப்புற சமயத்தாருக்கு ஏற்படக்கூடிய தீக்கணாக்கள், சகுனங்கள்லாம் சொல்லுவோம்ல அது. அப்புறம் மங்கையர்க்கரசியார் குலச்சிறையாரெல்லாம் இவர் வருவதை பற்றியெல்லாம் பேசும்பொழுது இவர் வருகிறார் என்று தகவலை தெரிந்தவுடன் உடனே சென்று அதை எதிர்கொண்டு அழையுங்கள் என்று மங்கையர்க்கரசியார் ஆணையிட குலச்சிறையார் சிவகியன் முன்னே கீழே படிமிசை பூமியிலே விழுந்து வணங்க எழாதது கண்டு அன்பர்கள் எல்லாம் ஞானசம்பந்த பெருமானிடம் சொல்ல அவர் மகிழ்ந்து கீழே இறங்கி குலச்சிறையாரை எடுத்து அவருடைய தொண்டின் சிறப்பை சொல்கிறார். அப்பொழுது திரு ஆலவாயாவது எங்கே இருக்கிறது என்று சொல்லி ஆனது எங்கே இருக்கிறது என்று குலச்சிறையாரிடம் ஞானசம்பந்த பெருமான் வினைவிய போது அது கொடியெல்லாம் கட்டிய நெடு மாடங்கள்லாம் இருக்கிறதே, சோலைகள் சூழ்ந்த அங்கே கோபுரம் தோன்றுகிறது, அதுதான் திரு ஆலவாய் என்று சொல்லும்போது உடனே வியந்து அங்கிருந்தபடியே மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் இருவரது பணிகளையும் போற்றி பரவி ஒரு திருப்பதிகத்தில் 5 பாடல் மங்கையர்க்கரசியாரையும் 5 பாடல் குலச்சிறையாரையும் போற்றி கடைக்காப்பிலை இருவரையும் போற்றி பரவி அவர்களுடைய தொண்டை சிறப்பித்து பதிவு செய்து இந்த உலகம் உள்ளளவும் இருக்குமாறு அப்போ அடியார்கள் மீது எந்த அளவுக்கு ஒரு பற்று வைத்திருக்கிறார்கள் ஆச்சாரியார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை என்று அங்கே போற்றி பரவி அந்த திருப்பதிகத்துக்கு இந்த பகுதியிலே முழுமையான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பர்கள் தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோமல் சேகர் விடைபெறுகிறேன். வணக்கம். ஞானசம்பந்த பெருமான் மதுரையின் புறத்தணைந்து குலச்சிறையாரால் வரவேற்கப்பட்டதன் பிறகு ஆலவாய் எம்மருங்கினது என்று ஞானசம்பந்த பெருமான் வினவ கைகளால் சுட்டி அங்கே சோலைகள் சூழ்ந்திருக்கிறதே, ஒரு கோபுரம் இருக்கிறதே, வானத்தை தொடும் அளவுக்கு கொடி கட்டிய கோபுரம், அதுதான் ஆலவாய் என்று அந்த
ஆலயத்தை சுட்டி காட்டிய பிறகு தொண்டர்தாம் போற்றி காட்டிடக் கண்டு தொண்டராகிய குலச்செழியார் அந்த ஆலவாயோட சிறப்பை போற்றி அடையாளம் காட்டிட கண்டு துணை மலர் கரம் குவித்து அருளி அந்த ஆலயம் இதுதான்னு சொல்லி குலச்செழியார் சுட்டி காட்டணும்னு இயல்பாகவே எழக்கூடிய பக்தி ஞானசம்பந்த பெருமான். துணை மலர் கரம் குவித்து அருளி மண்டு பேர் அன்பால் மண்டுதுன்னா மேல் மேலும் விளையக்கூடியது பேரன்பு, அன்பு பேரன்பு. மண்டு பேரன்புனா மேன்மேலும் விளைந்து கொண்டே இருக்கக்கூடிய பொங்கி எழக்கூடிய அன்பு. மண்டு பேரன்பால் மண்மீசை பணிந்து உடனே எங்கே தொலைவில் இருக்கிற ஆலயத்தை காமிக்கிறாரு. 2 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டர் அப்போ தொலைவில் இருந்திருக்கலாம். அதை பார்த்த உடனே இங்கே மண்மிசை பணிந்து வணங்குறாருன்னா அந்த பக்தியோட உயர்ச்சி. அதுதான் நான் போன பதிவிலேயே சொன்னேன். நம்ம எங்கே போனாலும் ராஜகோபுரத்தையோ விமானத்தையோ எந்த ஆலயத்தோட விமானமாக இருந்தாலும் பரவாயில்ல, சிவான்னு சொல்லி சிவபெருமானை நினச்சி திருவடியை மனசில் பாவித்து வணங்கணும், மந்திரத்தை சொல்லணும். அதெல்லாம் நினைவூட்டுவதற்காக தான் ஆலயத்தை கோபுரங்கள், கூட கோபுரங்கள், மாட மாளிகைகள் இவையெல்லாம் எங்கே பார்த்தாலும் கட்டி வச்சிருக்கிறாங்க இடைத்தொடர்புடையவை என்பதை நான் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ணுறாரு, மண்ணிசை பணிந்து என்ன பண்ணுறாரு, இருவர் தம் பணியும் சிறப்பித்து இருவர் மங்கையர்க்கரசியார் குலச்செழியார் ஆகிய இருவரோட பணிகளையும் கொண்டமை சிறப்பித்து அங்கே என்ன பண்ணுறாரு, மங்கையர்க்கரசி என எடுத்து பாடுறாரு. மங்கையர்க்கரசி என்று எடுத்து எண்டிசை பரவும் ஆளவாய் ஆவதும் இதுவே என்று இருவர்தம் பணியும் கொண்டமை சிறப்பித்து அருளி நல் திருப்பதியும் பாடினார் குவலயம் போற்ற. இந்த உலகமெல்லாம், குவலயம்னா இந்த உலகம் மட்டும் இல்லை, எல்லா அண்டங்களும் சேர்ந்தது அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குவலயம்னா பார்த்தீங்கன்னா உலகத்தில் வாழக்கூடிய உயர்ந்த உயிர்கள், இறைவனை நோக்கி நாடக்கூடிய பக்குவான்மாக்கள், அவர்களெல்லாம் போற்ற அந்த மங்கையர்க்கரசி வளவர்க்கும் பாவைன்னு எடுத்து பாடுறாரு. இந்த பாடல் புறநீர்மை பண்ணில் அமைக்கப்பட்டிருக்கு. எனக்கு விடியற் காலையில் பாடுவதுன்னு சொல்லுவாங்க. சூரியோதயத்தின் பொழுது பாடக்கூடியது புறநீர்மை பண்ணில் பாடுவாங்கன்னு சொல்லி இசைநூல் வல்லுநர்கள்லாம் சொல்லுவாங்க. 3வது திருமுறையில் 120வது திருப்பதிகமாக கோவை செய்யப்பட்டுள்ளது. இதை நம்ம இசைத்து பாட கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக இசைத்து பாடணும்னு தான் இதுலேயும் சொல்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு சைவம்.com அப்படின்னு ஆர்குன்னு இருக்குது, சைவம்.orgன்னு இருக்குது. அதில் 12 திருமுறைகளையும் அவர்கள் பதிப்பிச்சிருக்கார்கள். 1 முதல் 7 திருமுறைகளை பண்ணோட ஒவ்வொரு திருப்பதியத்தையும் ஒன்றுக்கு மேற்பட்ட 1, 2, 3 ஓதுவாமூர்த்திகள் மிகவும் சிறப்பாக இசைத்து போற்றி பாடியிருக்கிறார்கள். இந்த பண்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பழக இப்போ மந்திரமாவது நேருன்னா அந்த பண்ணு எல்லாருக்கும் தெரியுது இல்லை, வேறு தோழிமங்கன்னா அந்த பண்ணு தெரியுது. ஏன்னா அதில் ஒரு ஆர்வத்தோடு நாம் கற்றுக்கொண்டதால் அதை நாம் கற்று வைத்திருக்கிறோம். அதுபோல் பல திருப்பதியங்களோட பண்ணியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன வேறுபாடுன்னா அது அனுபவத்தால் தான் வரும். ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்க தான் செய்யும். காலப்போக்கில் அனுபவத்தில் இது இந்த பண், இதில் புறநெறிமையில் பாடுறாங்க, இது காந்தார பஞ்சமோ, இது பஞ்சமோ, இப்படிங்கிற இதெல்லாம் உணர்வுலாம் வரும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னிசை பாடும் இறங்கி அருள்வான் பெறுவான்னு சொல்லி பல தொடர்களை தொகுத்து நான் ஒரு கட்டுரை போட்டிருக்கேன். நல்ல இசைத்து பாடல்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதற்கு உங்களுக்கு இறைவன் கொடுத்த நன்கொடை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் எல்லா ஊர்லேயும் ஓதுவா மூர்த்திகள் இல்லை, சில பாடல் பெற்ற தலங்களில் தான் இருக்காங்க. கிராமப்புறங்கள்லாம் இல்லை, கிராமப்புற கோயில்கள்லாம் இன்னும் நியமிக்கப்படலை. அந்த சூழல் எதிர்காலத்தில் வரலாம். ஆனால் இந்த சைவம் ஆர்குங்கிறது ஒரு பெரிய கொடை. இறைவன் அவர்களை கருவியாக பயன்படுத்தி ஒரு அருட்கொடையாக, தொண்டாக அதை அவர்கள் வாழ்நாள் தொண்டாக அதை எடுத்து செய்கிறாங்க. அதை நம்ம பயன் கொள்ள வேண்டும். இசைத்து பாடுவதற்கு எந்த கிராமத்தில் இருந்தாலும் அந்த சைவம் ஆர்கை நீங்கள் இங்கே உங்கள் கைபேசியில் நிலைப்படுத்தி கொள்ளணும். அது நந்தி தோன்றும், ஒரு உருவம் தோன்றும். பிளே ஸ்டோருக்கு போனீங்கன்னா அது எளிமையாக எடுத்து உங்களோட கைபேசியில் நிலைப்படுத்தி கொள்ளுங்கள். நாளும் கேளுங்கள், பயிலுங்கள், மேலே வாங்க. இப்போ இந்த பதிகத்துக்கான பண்ண நீங்கள் அங்கே போய் இந்த உரையை கேட்டதுக்கு அப்புறமா அதை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. உங்களுக்கு மிகவும் சிறப்பாக உள்ளத்தில் படிந்து அந்த பயன் கிடைக்கும். கடைசியில் ஞானசம்பந்த பெருமான் சொல்றாருல, அந்த பயன் கிடைக்கும். இப்போ நான் அந்த திருப்பதிகத்துக்கு போகிறேன். இந்த திருப்பதிகத்தை 3வது திருமுறையில் 120வது பதிகம் மங்கையர்க்கரசி என்று தொடங்கக்கூடிய பாடல். அவர்கள்லாம் எடுத்து வச்சிங்க. என்னை பயில இது தொடரக்கூடியவர்கள். நான் முன்னாடியே இந்த பதிவு போடும் முன்பே இதில் எந்தெந்த நூல்லேருந்து இதை
எடுத்திருக்கிறேன், அதோட எந்த பகுதியில் எடுத்திருக்கேன்னு கூடிய வரையில் நான் வந்து பதிவு செய்கிறேன். அவைகளை பார்த்து அந்த நூல்களை எடுத்து வைத்து தொடர்ந்தால் ஒரு செம்மையான ஒரு அனுபவம் கிடைக்கும், செம்மையான இறை அனுபவம் நமக்கு கிடைக்கும். இது ஒரு வகுப்பு போல தான் நான் வந்து நடத்தி வருகிறேன் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவலை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் உருவன் பூதநாயகன் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னுடன் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே என்று எடுத்து முதல் பதிகத்தை வந்து பாடுறாரு. இந்த பதிக அமைப்பு எப்படி பண்ணி செய்திருக்காருன்னா 10 பாடல்கள், முதல் 10 பாடல்களில் முதல் பாடல் வந்து மங்கையர்க்கரசியும், 2வது பாடல் குலச்செரியார் சிறப்பும். ஞானசம்பந்த பெருமானோட வாக்கால் வந்து பாடல் பெறும் தவம் உடையாருன்னா அதை விட வந்து ஒரு சிறப்பு யாருக்குமே கிடையாது. சிறு தொண்டருக்கு ஒரு பதிகம் முழுவதுமே பாடியிருக்காரு, நாம் முன்னாடி வந்து பார்த்தோம். இவர்களை வந்து சிறப்பிச்சு இந்த திருப்பதிகம் முழுமையும் பாடி மகிழ்ந்திருக்காரு, அவர்களோட சிறப்புகளை எல்லாம் பாடி மகிழ்ந்திருக்காரு. மங்கையர்க்கரசி, அந்த அம்மா பேரு மங்கையர்க்கரசி கிடையாது, மானின்னு பேரு. மானின் நேர்விழி என்று மானின் நேர்வழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள்னு விழித்து ஞானசம்பந்த பெருமானே தொடர்ந்து அதை அந்த அம்மாவை வந்து சுட்டுவார். மானின் நேர்வழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் பானல் வாயரா பாலன் ஈங்கி இவன் என்று நீ பரிவைதிடல் என்று விழித்து வந்து பேசுவார். இது என்னன்னா மடமானின்னா இளமையான மானின்னு அர்த்தம். மானமர் என்று சோழர்கள் வந்து மானாயர் என்று வந்து மானை வந்து தாங்கியவர்கள், மானை வந்து ஒரு சின்னமாகவும் தாங்கியவர்கள் என்று சோழர்கள் வந்து போற்றப்படுவார்கள். அதனால் மானி என்று அழைக்கப்படுவார்கள். அதனால வந்து இந்த அம்மாவுக்கு மானி என்று பேர். ஏன்னா மணிமுடி சோழனாகிய பழையாறை சோழனோட மகள் இந்த நம்ம மங்கையர்க்கரசியார். அதனால வந்து மானின்னு சொல்லி அந்த சிறப்பு கருதி அப்படி சொன்னாருன்னு சொல்றாங்க. மங்கையர்க்கரசிங்கிறது ஞானசம்பந்த பெருமானால இந்த அம்மாவோட தவத்தையும் திருத்தொண்டோட சிறப்பு கருதி சூட்டப்பட்ட பேர் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். மங்கையருக்கு அரசி, மங்கையருக்கு அரசின்னா பெண் குலத்துக்கே நீ வந்து ஒரு தேவி. நீ ஒன்றும் பாண்டிமா தேவி மட்டும் இல்லை, பாண்டிய நாட்டு எல்லைக்கு உள்ள தேவி மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் தோன்றி இருக்கக்கூடிய பின்னால் தோன்றக்கூடிய அனைத்து மங்கையர் குலத்திற்கும் நீ அரசியார் என்று சொன்னால் பூலோக அரசி, தெய்வலோக அரசி அம்பாள் அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு அடியார தொண்டரோட எதனால தொண்டின் சிறப்பால் அந்த பெருமையை அடைகிறார். மங்கையர்க்கரசி என்று ஞானசம்பந்த பெருமானால் சுட்டி அந்த பெயர் வைத்து அழைக்கப்படுகிறார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவைன்னா, வளவர்னா சோழர்கள், கோன்னா அரசன், வளவர்கோன் பாவை அவங்களோட பெண்ணு. வரிவலை கைமடமானின்னா வரிகளை உடைய வலைகள். இந்த கண்ணாடி வலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்கும், கோடெல்லாம் போட்டிருக்கும், வளைஞ்செல்லாம் இருக்கும், பல விதமாக இருக்கும், ஃப்ளாட்டாகவும் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடுகள் வரிகள்லாம் இருக்கும். அதை வந்து அணிந்திருக்கக்கூடிய கைமடமானி அணிந்திருக்கக்கூடிய பெண்ணு, இளம் பெண்ணுன்னு அர்த்தம். பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாளொருவரும் பரவ. பங்கைய செல்வின்னா செய்ய தாமரை மேல் அன்னமே அணியன்னு பின்னால் அந்த பாட்டிலையும் வருது. பங்கைய செல்வின்னா தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பெண் தெய்வம் போல. அது மகாலட்சுமின்னு எடுத்துக்கலாம், அம்பிகைன்னு நாம எடுத்துக்கலாம். தாமரை மலர் மேல அமர்ந்திருக்கக்கூடிய செல்வினா பொதுவாக நம்ம வந்து மகாலட்சுமியை தான் எடுத்துக்கிறது. மகாலட்சுமிங்கிறது ஒன்றும் இல்லை, சிவசக்தியோட பேதம் தான். அது வந்து சக்தி பேதத்தில் நான் ஒரு நாள் விளக்குறேன். நம் மைதவள் திருமகள் வணங்க வைத்தும்பாரு. கொய்து அம்மலர் கூடுவ தம்மை, கொய்து அம்மலர் கொண்டு தம் கடல் கூடுவார் தம் மைதவள் திருமகள் வணங்க வைத்து பெய்தவன் பெருமழை உலகம் வெய்ய செய்தவன் உறைவிடம் திருவள்ளமேன்னு சொல்லி கொய்து அம்மலரடி கூடுவார். யார் வந்து மலர்களை வந்து பறித்து சிவபெருமான் திருவடியில் இதை கூட செய்யணும்னு சொல்லி அப்படி கொண்டு வந்து கூடுவார்களே அவர்களை தம் மைதவள் திருமகள் வணங்க வைத்து, தன்னுடைய மைதவை அணிந்த திருமகளை வந்து வணங்க வைப்பாருன்னு சொல்லி பாடியிருக்காருங்க. இதெல்லாம் திருவள்ளுவர் பதிகத்தில் எடுத்து பாருங்க. எப்படிப்பட்ட அந்த அடியார்களோட சிறப்பை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மெய்யடியார்கள்னா இறை சக்தியை வணங்கும்னு சொல்லியிருக்காரு. அப்படி வந்து போற்றப்படுகிறார். பங்கைய செல்வி அந்த தாமரை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி போல பாண்டிமாதேவி, இந்த பாண்டிய நாட்டுக்கு பட்டத்து ராணி, பட்டத்து அரசி, பணி செய்து நாள்தோறும் பரவ. ஒரு நாள் கூட இல்லாம யோசனை போய் பூக்குணர்ந்து அங்கு ஒரு நாளும் ஒழியாமே பூசனை செய்து இனிதிருந்தான் புள்ளிருக்கு வேலூரை. 24ஆம் தேதி
22/4/2021 குடமுழுக்கு வைத்திருக்கிறார்கள். பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இறைவன் திருவருளால் நடக்கணும். நல்லா யோசனை போய் பூணுக்கு கொண்டு வந்தா யோசனை தூரம் போய் பூவை பறித்து கொண்டு வந்து பூசனை செய்து இருந்தான் சம்பாதி சடாய் புள்ளிருக்கு வேலூரே என்று சிறப்பித்து பேசுறார். ஒரு நாளும் ஒழியாம, இன்னைக்கு தான் சனி ஞாயிறு லீவ் எடுத்துக்கோம், நாளைக்கு திங்கட்கிழமையிலிருந்து சாமி கும்பிட்டுக்கணும், எதுவுமே கிடையாது. ஒரு வேலையும் ஒழியாம அப்படி பணி செய்து நாள்தோறும் பரவ அந்த ஆலயத்துக்கு என்னென்ன தொண்டுகள் பன்முகல் தொண்டுகள் உண்டோ அதை நேரடியாக அம்மையார் கண்காணிப்பில் வைத்து அதை செய்து வருகிறார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். மதுரையில் இருக்கக்கூடிய அந்த அரசியார் அரண்மனையில் இருக்கக்கூடிய அங்கு உள்ள பணியாளர்களை தனியாக தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்து தனியாக தன்னோட கண்காணிப்பில் வைத்து அந்த பணிகளை எல்லாம் அந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுக்கு உரிய அத்தனை பணிகளையும் அவர் செய்து வருகிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பொருள்கள் அப்படி விரித்து பார்க்க வேண்டும். ஒரு கற்பித்தல்னா கற்பனை இன்னும் மூல நூல் ஆசிரியரோட கருத்துல எல்லையிலிருந்து போகாத அதற்கு அந்த அளவுக்கு உள்பட்ட கற்பனை, அதுல தவறு கிடையாது. பொங்கழல் உருவன் இறைவனோட தேது, பொங்கழல் உருவன் தீப்பிழம்பா இருக்கக்கூடிய ஒரு பூதநாயகன். எல்லா பூதங்களுக்கும், நம்மளும் பூதம்தான், எல்லா பூதங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் தலைவன். 4 வேதமும் பொருள்களும் அருளி இந்த உலக உயிர்கள்லாம் உய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு நல்லறிவை புகட்ட வேண்டும். அறம் இது, மரம் இது, கொள்ளத்தக்கவை இவை, தள்ளத்தக்கவை இவை என்பதை உணர்த்தி சைவ நெறியில செலுத்துவதற்காக 4 வேதமும், வேதத்தை மட்டும் அருள் இவன் பொருளை போய் யார் இறைவன் அளிச்ச வேதத்துக்கு இறைவனை தவிர யார் பொருள் உரைக்க முடியும்? எப்படிப்பட்ட கருணை பாருங்க. பொருள்களும் அருளி 4 வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னுடன் அமர்ந்த, அங்கையர் கண்ணின்னா மீன் போன்ற கண்ணை உடைய நம்ம மீனாட்சி, அப்பயே மீனாட்சி தான் பேரு, அதுதான் மீனாட்சின்னு சொல்றாங்க. மீனாட்சின்னா மீன் போன்ற கண்களை உடையவ அப்படின்னு, அச்சம்னா கண்ணுன்னு பொருள் வடமொழியில, மீனாட்சின்னு நம்ம சொல்றது. அங்கையர் கண்ணி தன்னுடன் அமர்ந்த ஆளவாயாதும் இதுதான் அந்த ஆளவாயா வியந்து நோக்கி உணவுது போல நம்ம எடுத்துக்கணும். மதுரை எல்லையில பாடப்படுகிறது. நல்ல குறிப்பு. மதுரை நகர் உள்ளே போகல, எல்லையில ஒரு அடையாளம் காட்டணும்னு உடனே எடுத்து பாருன்னா இவர்களோட பெருமைகளை எந்த அளவுக்கு அவர் அறிந்து வச்சிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். மதுரை எல்லைக்குள்ள புகுவதற்கு முன்னமே இவர்கள் எந்த அளவுக்கு தொண்டு செய்கிறாருன்னு சொல்லி வேதாரண்யத்துல அங்க திருமறை காட்டில் இருக்கும்போதே அறிந்து வச்சிருக்கிறார். அப்பர் பெருமான்கிட்ட சொல்றாரு, அவங்க 2 பேரும் பணியையும் பார்க்கணும், அவர்களை காண வேண்டுங்கிறதா நான் போறேன். அங்க போய் சமணர்களை அதை அந்த சமயத்தை இது பண்ணி சைவத்தை பாரித்து நிலைநாட்டி வருவதாண்டி நான் எதுவுமே செய்ய மாட்டேன், இது உண்மையில் ஆணைன்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்போன்னா என்னன்னா, இந்த அம்மாவை பார்க்கும்போது உங்களை இருவரையும் பார்க்க தான் வந்தோங்கிறார், உங்கள் இருவரையும் காண வந்தோங்கிறார். பாருங்க இந்த அடியார்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் சிந்தித்த. மெய்யடியார்கள்னா நடமாடும் கோயில். இதை முதல்ல அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மெய்யடியார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நேற்றே சொன்ன ஒரு இலக்கணம், எவன் உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்துல கண் வைக்காம இருக்கானோ அவன் தான் ஒரு சிறந்த குரு. நீங்களாக காணிக்கையாக செலுத்துவது, மனம் உவந்து உங்க உள்ளத்துல இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டு காணிக்கையாக செலுத்துவது, அவர்கள் ஏற்றுக்கொள்வது, அதெல்லாம் தவறு இல்லை. அவர்கள் நிர்வாகம்லாம் இருக்கு. எதையாவது சொல்லி அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லி உங்க சக்திக்கு மீறி உங்களுக்கு செலவெல்லாம் வச்சாங்கன்னா அவங்கெல்லாம் நல்ல குருமார்கள்ல தன்னோட சுயநலத்திற்காகவும் உற்றார் உறவினர்களுக்காக நீங்க அளிக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி கொண்டா அவர்களெல்லாம் விலகி விடணும். அது உங்களுக்கு தவ குறைவா இருந்தாதான் அதே போல போன்றவர்கள்லாம் உங்களுக்கு குருவாக அமைகிறார்கள் என்பதையும் சிந்தையில் கொள்ள வேண்டும். அடுத்தது குலச்சரியாரை பேசுறாரு. வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விரிப்பினர். யாருங்க? முதன் மந்திரி. மன்னனுக்கு அடுத்த பதவி அமைச்சருக்கு தான், முதலமைச்சருக்கு தான். மன்னர் அரண்மனையில் இருப்பாரு, மந்திரி என்ன சொல்றாரோ அதுபடி நீதி நெறிமுறை நடப்பாரு. சில ஒற்றர்களை வச்சிருக்காரு, இந்த மந்திரியும் சரியா நடக்கிறாருன்னு பாக்குறதுக்காக. ஆனால் அந்த இயங்கு சக்தி பூரா எப்படி சிவம் பேசாம இருந்துட்டு சக்தி எல்லாத்தையும் செயல்படுதோ, சக்தி வழியாக செயல்படுத்துறாரோ, மன்னன் அங்கேயே இருப்பான். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகங்கிற மாதிரி மன்னன் அங்க இருப்பான். ஆனா இந்த இயக்கம் முழுவதும் முதன் மந்திரிகிட்ட தான் இருக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில உள்ள குலச்செரியாரு பற்றற்ற நிலையில அடியார்கள் கண்டா அப்படியே வீழ்ந்து வணங்குவாராம். வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விரிப்பினான், வெள்ளை நீர் அணியும் கொற்றவன் தனக்கு மந்திரியாய குலச்சிறை குலாவின் என்றேத்தும் ஒற்றை வெள்ளருடைய உம்பரார் தலைவன் உலகினில் இயற்கையை ஒழித்திட்டு அற்றவர்களுக்கு அற்ற சிவன் உரைகின்ற ஆளவாயாவது இந்த 2வது பாடல்.
வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விருப்பின். அடியார்களை கண்டா உடனே, ஏன்னா இவரு உலகியல் பற்றே இல்லாம, ஏன்னா அவர்களை நடமாடும் கோயிலாகவே பார்க்கிறாரு. அடியார்களே பார்த்தா சிவத்தொண்டர்களை சிவமாகவே பார்க்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலை. எப்படி குருவை வந்து சிவமாகவே பார்க்கணுங்கிறாங்களோ அதே போல மெய்யடியார்களையும் சிவமாகவே நோக்கினாலே பார்த்தாலே புண்ணியம். அதுதான் பெரிய விஷயம். வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விருப்பினன். அந்த விருப்பத்தோடு யாராவது அடியார்கள் வந்தாங்களா விழுந்து வணங்கி அந்த புண்ணியத்தை அடையும். வெள்ளை நீர் அணியும் மந்திரிய கொற்றவன் தனக்கு. வெள்ளை நீர் அணியும்னா வெள்ளை நீர் அணிந்திருந்த குலம் இந்த பாண்டிய குலம். இப்ப வந்து வெள்ளை நீர் அணியில. திருஞான சம்பந்த பெருமான் திருக்கரத்தால வந்து வெந்நீர் தடவி அவன் வந்து உயிர்ந்து புறச்சமயத்திலிருந்து தீச்சமயத்திலிருந்து விலகி உயர் சைவ சமயத்தில் வந்து வெந்நீர் அணிந்து சேர போறான். வெந்நீருக்கு வந்து அணி கொடுக்கிறாரு, பின்னால் அணிவிக்கவும் கொடுக்கிறாரு. அந்த வரலாறுகள்லாம் பின்னால வருது, நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட நல் விதி உடையவன். வெள்ளை நீர் அணியும் கொற்றவன் தனக்கு. அப்படிப்பட்ட கொற்றவனான அந்த கூன்பாண்டியனுக்கு பின்னால் நின்றனை நெடுமாறியன் நாயனார் என்று போற்றப்படக்கூடிய அந்த கொற்றவன் தனக்கு மந்திரியாய குலச்சிறை குலாவின் என்ற. குலாவின் அன்பு, கூடி குலாவின்லாம் சொல்றாங்கல்ல, அன்பு வந்து செலுத்துறது, அன்பு வந்து வெளிப்படுத்தி காட்டுறது. குலாவின் என்று ஏத்தோம்னா எந்த அளவுக்கு இறைவனோட இந்த குழந்தைய வந்து வச்சுட்டு கொஞ்சம் கொலாவுறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து இறைவனை வந்து வணங்கியிருக்கிறாரு, பயின்றிருக்காரு. இதெல்லாம் நம்ம வந்து அன்பு செலுத்துவதில் புரிந்துக்கணும். இறைவன் மேலே எப்படி அன்பு செலுத்துவதுங்கிற என்பதற்கு இதையெல்லாம் ஒரு சான்றாக நாம் எடுத்துக்கொண்டு மனத்தில் பதித்து மேல் மேலும் வளர வேண்டும். இந்த பக்தி நெறியில ஏத்தும் ஒற்றை வெல்விடையன் உம்பரார் தலைவன். யார ஏத்துறாரு? ஒற்றை வெல்விடையன். கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாம ரிஷபத்தில் ஏறக்கூடியவர். யார் இது போல ஒரு கடவுள் இருப்பாரா? எதுல வேணாலும் போகலாம். அவரு எவ்வளவு எளிமையாக நமக்காக அது அற வடிவம். அது அந்த விடை இருக்குது, பிரதோஷம் பண்றோமே, அற வடிவம். அதை வந்து வாகனமாக கொண்டு வரும். ஒற்றைவேல் விடையன் உம்பரார் தலைவன். உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களான தேவர்களுக்கெல்லாம், இறைவனை தவிர மீது எல்லாமே உயிரினங்கள் தான், உயிர் வர்க்கம் தான். இறைவன் ஒருத்தர் தான், புரிஞ்சுக்கணும். ஒருவர் தான் இறைவன் தெரிந்து கொண்டு நீ வந்து பல தெய்வத்தையும் போய் வணங்க போற. யாரையோ ஒருத்தனை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவன் தான் சிவன், அவன் தான் பெருமாள்னு சொல்லி கொஞ்சமாக நம்ம வந்து என்ன இப்போ கற்றீர்கள் எல்லாம் வந்து சிந்திச்சு பார்க்கணும். அங்கே நான் போகலாம் முதல்ல. ஏதோ ஒரு வியாபாரம் பண்றான் தெரியுது. அங்கே போய் சைவர்கள் எதுக்கு போறான், அங்கே போய் எதுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறான், அங்கே போய் எதுக்கு வந்து பூஜை பண்றான். இது வந்து ஒரு அன்பர் கூட ஒற்றை வசனத்துல வந்து பேசாதீங்க. இது இலக்கணப்படி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன்னனை வந்தான்ங்கிறான், கடவுளை வந்தான்ங்கிறோம் பாருங்க. அதே போல இது ஒரு இலக்கணத்துல வந்து ஒரு 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 கூட்டத்தையே சொல்றது, ஒரு தனி மனிதனை சொல்வதில்லை. ஒரு கூட்டத்தையே வந்து நம்ம அவர்களோட தவறுகளை வந்து மனசுல படும்படி சுட்டி காட்டுவது. அதனால இழித்து அந்த ஏன் போற அப்படின்னு சொல்லி ஒற்றை எல்லாம் சொன்னோம்னா அது வந்து ஒற்றை வசனம் வந்து பலரை வந்து அது இலக்கணப்படி மாறும், பலரை வந்து பற்றி அதை சுட்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு யாரையும் இழிச்சு பேசணும்னு அவசியமே இல்லையே. தவறா போறவனை சுட்டி காட்டி பரிதாபப்பட்டு நீ மீண்டு வாப்பான்னு ஒரு தகப்பன் நிலையில இருந்து இந்த பிள்ளைகள் வந்து வழி தவறி போனா பரிதவித்து எப்படியாவது அவர்களை ஈர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதை தவிர எங்களுக்கெல்லாம் தன்மையே கிடையாது. எல்லாத்தையும் கடந்து நாங்க இதெல்லாம் வந்து போதித்து கொண்டிருக்கிறோம். ஒற்றைவேல் விடையன் உம்பரார் தலைவன் உலகினில் இயற்கையை ஒழித்திட்டு உலகியல் புற உலகத்தை வந்து முற்றிலுமாக விட்டு அகப்பற்றையும் விட்டு புறப்பற்று அகப்பற்ற எல்லாம் விட்டு ஆளவாய் ஈசனே கதின்னு சொல்லி சரணாகதி நிலையில வந்து அவரை தவிர அதையுமே சிந்தையில் வந்து ஏற்றாத ஒரு நிலை இருக்காங்க பாருங்க. அற்றவருக்கு அற்ற சிவன். அற்ற சிவன்னா அவருக்கு அற்று போனவர் இல்லை, அன்பு. எந்த அளவுக்கு எத்தன்மையராகி எந்த அளவுக்கு இந்த அடியார்கள் தன்மேல் அன்பு செலுத்துறாரோ அதே அளவுக்கு அதை விட அதிகமாக அற்ற சிவன், அந்த அன்பை செலுத்தக்கூடிய சிவன் என்று பொருள் எடுத்துக்கொண்டு வெளியே மேம்போக்கா பார்த்தா அற்றவருக்கு அற்ற சிவன் என்ன அதே சாமி கைவிட்டு எந்த அளவுக்கு உலகியல் புறப்பற்றியும் மாயால உலக புறப்பற்றியும் இந்த உடல் உள்ள கருவிகளால் ஏற்படக்கூடிய அகப்பற்றியும் விட்டுட்டு இந்த உடலை வந்து சிவபெருமானை அடைவதற்கான ஒரு கருவி என்று உணர்ந்து அந்த ஆளவாய ஈசன் திருவடியை வந்து பற்றி அதுவே புகலிடம் என்று சரணாகதி அடைகிறானோ அவர்களுக்கு வந்து அவர்கள் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறார்களோ அதை விட அதிகமாக விஞ்சிய அன்பை செலுத்தக்கூடிய சிவன் உரைகின்ற ஆளவாய் ஆவதும் இது என்று இந்த பொருளை வந்து விரித்து பார்க்க வேண்டும். அடுத்த மூன்றாவது பாட்டு. செந்துவர் வாயால் சேலன கண்ணால் சிவன் திருநேற்றினை வளர்க்கும் பந்தனை விரலால் பாண்டிமாதேவி பணி செய்ய பாரிடை நிலவும்
சந்தமார் தாரளம் பாம்புடியர் மத்தம் தன்னிருக்க மலர் வன்னி அந்திவான் மதிசீர் சடைமுடியன்னல் அளவாய் ஆவதும் இது என்று 3வது பாடம். பழைய காலத்தில் மனப்பாடம் பண்ணி வச்சது எல்லாம் அடியார்கள்லாம் செய்ய முடியும், முனைந்தால் முடியும், முடியாது என்று எதுவுமே இல்லை. செந்துவர் வாயில்னா சிவந்த பாவளம் போன்ற வாயை உடையவள். இந்த அம்மாவோட திருமேனி அழக, ஏன்னா இறைவனோட திருமேனி அழகை வர்ணிச்சாலும் புண்ணியம், அடியார்களோட திருமேனி அழகை வர்ணிச்சாலும் புண்ணியங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு பாருங்க. பையரவல்கள் பாண்டிமாதேவி, செய்ய தாமரை மேல் அன்னமே அணைய, செந்துவர் வாயால், இதுல பங்கைய செல்வி, இந்த சொற்கள் எல்லாமே இறைவியாருக்கு ஞானசம்பந்த பெருமானாலும் சரி, மற்ற ஏனைய பெருமக்கள் நாவரசர் சுந்தரமூர்த்தி சாமியாரெல்லாம் ஏற்றி போற்றி பாடப்பட்ட சொற்பதங்கள். அதை மங்கையர்க்கரசியாருக்கு ஏற்றி ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு. இதை சிந்தையில் கொள்ளணும். ஒரு மெய்யடியாருன்னா எந்த அளவுக்கு மதிக்கத்தக்கவர், இறைவனுக்கு இணையாக வைத்து மதிக்கத்தக்கவருங்கிற ஒரு பெரிய ஞானத்தை இந்த திருப்பதியத்தின் மூலம் அருளியிருக்கார். செந்துவர் வாயால் சேலன கண்ணால், சேல் மீன் போடுறத இவரே சொல்றாரு இந்த மங்கையர்க்கரசியார். சிவன் திருநீற்றினை வளர்க்கணும்னா சிவபெருமானோட திருநீற்றை உயர் சைவ நெறியை எந்தவித ஒரு எதிர்ப்புகள்லாம் வந்தாலும் அரசனே மன்னனே மதிமயங்கி மால் கொண்டு புரைச்சமயம் சார்ந்தாலும் தன்னோட நெறியிலிருந்து, தான் நின்ற நெறியிலிருந்து வழுவாது அந்த திருநீற்று நெறியை வளர்க்கிறாங்களா, அதை காக்குறாங்க. இந்த புறச்சமயத்தெல்லாம் விலக்கி மீண்டும் சைவ நன்னறிய ஆளவாயில் நிலைநாட்ட வேண்டும் என்று அந்த உள்ளத்தோட பரிதவித்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அதை தான் சொல்றாரு. சிவன் திருநீற்றினை வளர்க்கணும்னா, திருநீற்று நெறினா சிவபெருமான், இந்த உயிர்களை சிவபெருமான் திருவடிகளை கூடி செய்யும் அந்த உயர்ந்த நெறியை வளர்க்கும். பந்தனை விரலால் பாண்டிமாதேவி, பந்தனைன்னா பந்தின் இந்த விரல் முனைய இருக்கு பாருங்க, இதெல்லாம் பந்தின் திரட்சி மாதிரியே இருக்குன்னு சொல்லி இலக்கியங்கள் எல்லாம் பெண்களோட விரலை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. பந்து போன்ற அணைய பந்தனை விரலால் பாண்டிமாதேவி பணி செய்ய பாரடி நிலமும், அவங்க பணி செய்ய இந்த உலகத்தில் நிலவி கொண்டிருக்கிற என்னென்ன நிலவி இருக்குன்னா, அவர்கிட்ட தலையில சந்தமார் தரளம் பாம்புடியர் மத்தம் தன் எருக்கம் மலர் வன்னி அந்திவான் மதிசேர் சடைமுடியன்னல் ஆளவாயாவது. மேல என்னன்னா சந்தம்னா சந்தனம்னு ஒரு பொருள் உண்டு. சந்தமார் தரளம்னா வசீகரிக்கக்கூடிய முத்துக்கள், ஆர்த்தல்னா கிளைத்தல்னு அர்த்தம். சந்தமாத்தலரும் பாம்பு, நீர் கங்கை, மத்தம் ஊமத்தம்பு, தன் எருக்கமலர்னா குளிர்ந்த எருக்கமலரு, வன்னி துஞ்சிரல் வன்னி கொன்றைங்கிறாருல, துஞ்சிரல் கருமையாக இருக்கக்கூடிய வன்னி இலை வில்வ இலைக்கு சமமாக அது போடுறதுக்கு அர்ச்சனைக்கு உள்ள ஆலயங்கள்லாம் இருக்கும். பல ஆலயங்களில் தல விருட்சமாக இருக்குது வன்னி. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இலையா நெல்லி மரத்து இலையாட்டம் இருக்கும் அது வன்னி. அந்திவான் மதிசேர், அந்தியில் இருக்கக்கூடிய மாலை நேரத்தில் தோன்றக்கூடிய இந்த பிறை இருக்குல்லையே, அதை சொல்றாரு. சிக்கிச்சவேர்னு இருக்கு. மதிசேர் சடைமுடி அண்ணல், அப்படிப்பட்ட சடாமுடிய அருளோங்கு சடையை வைத்திருக்கக்கூடிய அண்ணலாகிய ஆளவாயு இறைவன் விரும்பி வீட்டில் இடம் இதுவேன்னு சொல்லி பார்த்தார். அடுத்தது குலச்சிறையார். கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் அடியவர் தங்களை கண்டால், கூட்டம் கூட்டமாக அவங்க வந்தாலும் சரி, தனியாக ஒரு அடியார் வந்தாலும் சரி, குணங்கொடு பரவும் குலச்சிறை குழாவும் கோபுரம் சூழ்மணி கோயில். அந்த அடியார்கள் வந்தாங்கன்னா அவர்களோட நற்குணங்களை, அவர்களோட எப்படி இறைவன் மேல் அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று இவர் முன்னதாக அணிந்திருந்தால் அவைகளெல்லாம் சொல்லி சொல்லி இவை போற்றி அவர்களை பருவாராம். இல்லைன்னா குணங்கொடு பருவம்னா நற்குணங்களை கொண்டு, சிவனடியாரை பார்த்தா சிவத்தையே பார்த்தது மாதிரிக்கு அந்த நற்குணம் இயல்பாகவே இருக்கிறதால அதனை கொண்டுன்னு அப்படி கூட நம்ம ஒரு பொருள் எடுக்கலாம். கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் அடியவர் தங்களை கண்டால் குணங்கொடு பரவும், குணம் கொண்டு இடைக்குறை, குணம் கொண்டு பரவும் குலச்சிறை குழாவும். குழாவது தான் முன்னாடியே சொன்ன குழந்தைய குழாவுதல்னு சொல்லலாம்ல, கூடி குழவுதல்னு, அதை போல குழாவும். கோபுரம் சூழ்மணி கோவில், பல அப்பயே கோபுரம் வந்திருக்கு பாருங்க. இது கிட்டத்தட்ட 630 என்று ஞானசம்பந்தருக்கு சொல்லும் பொழுது, ஞானசம்பந்தர் இந்த மதுரைக்கு வரும்பொழுது 7 அல்லது 8 வயது தான் இருக்கணும். ஒரு நடுப்பருவமாக 7 அல்லது 8, 7, 8, 9 வயதுக்குள் இங்கே ஆளவாய்க்கு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் பல தலங்கள்லாம் போறாரு, வடநாடுகள்லாம் போயிட்டு தானே வர்றாரு 16 வயசு முடிய. அப்பெல்லாம் நடந்து தானே போறாங்க, வேற வழி இல்லையே, பல்லக்கில் போறாங்க, நடந்து போறாங்க. அதனால இவருக்கு ஒரு 8 வயது இருக்கலாம் அப்போ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும்.
அப்புறம் கோபுரம் அப்பயே வந்து இந்த கோபுரங்கள்லாம் இருந்திருக்குன்னா அப்போ 640 உள்ள சூழலே அப்படி இருந்திருக்கு. கோபுரங்களால் வந்து சூழப்பட்டிருக்குது என்பதை நாம் நிறைய இடங்களில் ஞானசம்பந்த பெருமான் கோபுரங்களை எல்லாம் கூட கோபுரங்கள்லாம் சொல்லியிருக்காரு. மற்ற அடியார் பெருமக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னால் கட்டியிருப்பாங்க. பின்னால் வந்து அதுக்கப்புறம் அது போனதுக்கப்புறமா பின்னால் வந்தவங்க அதெல்லாம் ஒரு 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் இருக்கும். 300 ஆண்டுகள் கூட. இப்போ மயிலாடுதுறையில் 1840 போட்டிருக்கு. பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரம். மேலே ஏறி பார்த்தோம் அந்த திருப்பணி நடக்கும்போது கல்வெட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ காலம் இருக்குது இல்லையா? 140 20 160 ஆண்டுகள் வந்து எந்த வித பழுதும் இல்லாமல் இருக்குது. செடியெல்லாம் முளைக்குது. அதெல்லாம் அப்பப்போ வந்து எடுத்துக்கிட்டு தான் வராங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு இருக்குன்னா அது பெரிய விஷயம். குணங்கொடு பணியும் தங்களை கண்டால் குணங்கொடு பணியும் குளச்சிறை குழாவும் கோபுரம் சூழ்மணி கோயில் மணங்கமழ் கொன்றை வாளரா மதியம் வன்னி வன் கூவில மாலை அணங்கு வீற்றிருந்த சடைமுடி எண்ணல் ஆளவாயாவதும் இதுவேன்னு சொல்லி பாடுறாரு. தலையில என்ன அணிஞ்சிருக்காரு? மணங்கமழ் கொன்றை, மனம் வீசக்கூடிய கொன்றை, வாளரா ஒளி வீசக்கூடிய அந்த பாம்பு, மதியம் அந்த இது நிலா இருக்கக்கூடியது, வன்னி துஞ்சிரில் வன்னி, வன் கோவில மாலைன்னா வன்மையானன்னா வளம் மிக்கன்னு அர்த்தம். நல்ல கண்ண கண்டர்னு கரும்பச்சையா இருக்கக்கூடியது அதை சொல்றாரு. வன் கோவில மாலை. கோவிலன்னா இது வில்வன்னு அர்த்தம். கோவிலத்துக்கு வில்வத்துக்கு கோவிலன்னு தான் ஆச்சாரியர்கள் சுற்றுறாங்க. அணங்கு வீற்றிருந்த இவைகளெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த அணங்குங்கிறது கங்கை குறித்தும். இவைகளோடு கூட அங்கே கங்கை வந்து மறைஞ்சிருக்கா இல்லையா? அதை சொல்றாரு. அணங்கு வீற்றிருந்த சடைமுடி எண்ணல் ஆளவாய் ஆவதும் இதுவே என்று சொல்லி பாடுறாரு. அடுத்தது அம்மா செய்ய தாமரை மேல் அன்னைமே அணைய சேயிழை திருநுதல் சொல்வி. செய்ய தாமரை மேல் அன்னைமே அணையன்னா சிவந்த தாமரை மலர் மேல அன்னம்னா மகாலட்சுமின்னு இந்த இடத்துல இருக்கான். அன்னம் உட்காந்துருக்குன்னு பார்க்கக்கூடாது. அதற்கு உரிய கடவுளாக போற்றப்படுகிற மகாலட்சுமி இருக்கக்கூடிய செய்ய தாமரை மேல் அன்னைமே அணைய அவங்கள போன்ற சேயிழை சிறந்த ஆபரணங்கள்லாம் வந்து அணிந்தவ அப்படின்னு அர்த்தம். திருநுதல் செல்வி. திருநுதல் செல்விங்கும் பொழுது இந்த நுதல்ங்கும்போது இந்த நெற்றியை வந்து சொல்றோம். திருவிளங்கக்கூடிய நெற்றின்னா என்ன அர்த்தம்? சிவ சிந்தனையாகவே இருக்கிறதால சிவமே விளங்கக்கூடிய அருள் விளங்கும் நெற்றி, அருளை தரக்கூடிய நெற்றி. யாரு மெய்யடியார்களோ அவர்களை வந்து பார்த்தாலே புண்ணியம். அதான் பெரிய விஷயம் நம்ம சிந்திச்சு புரிந்து கொள்வது. ஏன்னா அவர்களோட தோற்றத்திலேயே திருவுருவத்திலேயே அந்த குருவை வந்து பார்க்குறோம் பாருங்க. குருவை நம்ம வந்து பார்த்ததாலே புண்ணியம், குருவோட பார்வை நம்ம மேல வந்து பார்த்தாலே புண்ணியம். அப்படிப்பட்ட சிறப்பு நம்ம சைவத்தில் வச்சிருக்கோம். இதெல்லாம் உண்மை, இது சத்தியம். அதனாலதான் வந்து ஆச்சாரியர்கள்லாம் பார்க்க போறாங்கல்ல, குரு பீடத்துக்கெல்லாம் எதற்கு மக்கள் போறாங்க? குருவை வந்து பார்க்கறாரோ பார்க்கலையோ முதல்ல நம்ம குருவை பார்த்தா புண்ணியம். ஏன்னா சிவத்தையே அவர் வந்து தாங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட குருவாகவும் இருக்கணும். அந்த குருவோட பார்வை வந்து அவங்க நம்மளோட பேசுறாங்களோ பேசலையோ அவங்களோட பார்வை வந்து நம்ம மேல பட்டாலே நமக்கு வந்து தீவினைகள்லாம் வந்து நீங்குன்ற ஒரு கருத்துல தான் நம்ம குரு பீடங்களுக்கெல்லாம் போய் அவர்கள் எல்லாம் வணங்குறது. அப்ப என்ன பண்றாங்க? திருநுதல் செல்வின்னா அப்படிப்பட்ட அந்த மங்கையர்க்கரசியாரை வந்து நினைச்சாலும் அவங்க பேரை சொன்னாலும் அவங்கள பார்த்தாலும் பெரிய புண்ணியம். இதை வந்து நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடியார்களை. திருநுதல் செல்வி பையரவல்கள் பாண்டிமாதேவி நாள்தோறும் பணிந்து இனிதியத்த அந்த படம் எடுத்து ஆடக்கூடிய இடைப்பகுதியை உடைய அந்த அம்மான்னு சொல்றாங்க. பையரவல்கள் பாண்டிமாதேவி பணிந்து நாள்தோறும் பணிந்து இனிது ஏத்த. முன்னாடியே சொன்னாங்களே ஒவ்வொரு நாளுமே பணிந்து இனிது ஏத்த இனிதாக வந்து இறைவனை போற்றி பரவ. அப்புறம் என்ன இறைவன் அணிஞ்சிருக்காரு பாருங்க. அந்த வேறு தோழி பங்கனில் உள்ளது மாதிரிக்கே இந்த பதியத்தில் இறைவன் வந்து என்னென்ன அணிந்திருக்கிறாருங்கிற அணிகலன்கள்லாம் இங்கே வந்து குறிக்கப்படுது. இதையும் நம்ம கருத்தில் கொண்டு இது மனப்பாடம் பண்ணணும். இந்த இது மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு இல்லை எளிது. இது என்னடா மனப்பாடம் பண்ணணும்னு நிறைய பதியத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா இன்னும் பெரிய அது வேட்கை இருந்ததுன்னா இதெல்லாம் தானாயிடும். தினம் வந்து அந்த சைவம் ஆறுகளை பாருங்க, கேளுங்க, தொடருங்க, திரும்ப வந்து வாயசைங்க, தானாவே இதெல்லாம் வந்து சேர்ந்துடும். செய்ய தாமரை சரி. வெய்ய வேல் சூளம், வெம்மையான அந்த வேலு சூளம். வேல்னா என்னன்னா அந்த மூவிலை சோளத்தை வந்து குறிக்கும், அவ்வளவுதான். வெய்ய வேல் சூளம், பாசம், அந்த பாசக்கயிறு, அங்குசம், மானு, விரிகதர் மழுவுடன் தரித்த இவைகளை எல்லாம் இறைவன் வந்து கையில் வந்து ஆயுதங்களாக தரிச்சிருக்கிறார். ஐயனார் உமையோடு இன்புறுகின்ற ஆளவாயாவது. ஐயனாருங்கும் பொழுது எல்லா உலகத்திற்கும் ஐயன்,
எல்லா உயிர்களுக்கும் ஏக ஐயன். அப்படிப்பட்ட இறைவன் வந்து என்ன பண்றாரு, தன்னோட சக்தியை ஒரு பெண் வடிவாக்கி உலகியல் தோற்றத்திற்காக, உலகியல் இயக்கத்திற்காக, ஆண் பெண் என்று இவர்களெல்லாம் முயங்கி நன்மையை அடைய வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்திற்காக உமையோடு இனிது அமர்ந்திருக்காருங்க. அமர்தல்னா இனிதுன்னு இருக்கலாம். உமையோடு இன்புறுகின்ற ஆளவாயாவது இது வந்து ஐயனார்னு ஒருத்தன் சொல்லலாம். எங்க வந்து சபரிமலை ஐயப்பனை சொல்லியிருக்கேன். அப்படிலாம் பொருள் வந்து பிறந்து எடுக்கக்கூடாது. ஐயனார்னா சிவபெருமான் தான் வந்து குறிக்கும். அடுத்தது குலச்சரியார். நலமிலராக நலமது உண்டாக நாடவர் நாடறிகின்ற குளமிலராக குளமது உண்டாக தவம்படி குலச்சிறை பரவும் கலைமலி கரத்தன் மூவிலை சோழன் கரிவுதி மூரிய கண்டன் அலைமலி புனல் சேர் சடைமுடி அண்ணல் ஆளவாயாவது மிடிவே என்பது ஒரு 6வது பாட்டு. அவங்க வந்து நலம் உடையவர்களாக வந்து இருந்தாலும் சரி, நலம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ருத்ராட்சம் விபூதியெல்லாம் பூசி திருக்கோலத்தோடு இருந்தால் அதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. அது அப்படி சில நாயன்மார்கள் இருக்காங்க. நாடவர் நாடு அறிகின்ற அவர்கள் எந்த நாட்டவராக வந்து இருந்தாலும் தேச பேதம் பார்க்கக்கூடாது, திசை பேதம் பார்க்கக்கூடாது, அடியாரோட வந்து தன்மைகளை வந்து நீ அளந்து அறியக்கூடாது. நான் சுற்றதெல்லாம் வந்து உலகறிய மக்களை வந்து தவறான வழிக்கு இட்டு செலுத்துறான் பாருங்க, அவர்களே தான் நான் சுட்டு இழிச்சு வருகிறேன் ஒழிஞ்சு சாதாரணமாக திருநீடு அணிந்தவர், திருச்சின்னங்கள் அணிந்தவர், அவர் யாருன்னு தெரியாமல் உள்ளவர்களை நான் எழுச்சி பேசல. இதை அணிந்து கொண்டு ஏமாத்துறவனை யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆச்சாரியர்களும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நலமிலராக நலமது உண்டாக எந்த நாட்டவன் தேச பேதமும் திசை பேதம் எதுவுமே கிடையாது. ஜாதி குலபேதம் எதுவுமே கிடையாது. குலமலர் இல்லராக குலமது உண்டாக ஒரு நற்குலத்தில் தோன்றவனா உயர்குலத்தில் தோன்றானா இந்த பேதமே கிடையாது. ஆன்மாக்கள்ல வித்தியாசம் இருக்கு. அந்த குல வேறுபாடுகளுக்கெல்லாம் காரணம் உண்டு. அதை நல்ல தெளிவாக நான் வந்து விளக்குறேன். ஞானத்தோட ஆதாரங்களோட வந்து விளக்குறேன். குலபேதங்கள்லாம் ஏன் இருக்கு, ஜாதி பேதங்கள்லாம் இருக்கு, யாரால் வகுக்கப்பட்டது, ஏன் இப்படிலாம் நடக்குதுங்கிறதெல்லாம் நான் வந்து பின்னால் தனியாக வந்து விளக்குறேன். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எக்குலத்தவர்களாக இருந்தாலும், நற்குலத்தில் இல்லாதவர்களாலும் உயர்ந்த நிலையை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்து அதிலிருந்து இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் எந்த வித வேறுபாடும் இல்லாமல் அவர்களெல்லாம் பார்த்தா அடியவர்களை கண்டா அவர்களை வணங்குவதே தவம் என்று தவம் பணி குலச்சிறை பரவும். அப்படிப்பட்ட திருக்கோலம் கொண்ட அடியவர்களை வணங்குதலே எந்தவித பேதமும் பார்க்காம ஏழையா பணக்காரனா, ஏழையா வந்தான்னா ஒரு வரவேற்பு, பணக்காரனா வந்தான்னா ஒரு வரவேற்பு, பல இடங்கள்லாம் இருக்கு. அந்த இழிவுகள்லாம் வேறுபடுத்தி பார்க்கறது, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, இப்படிலாம் இருக்கு. முன்னுரிமை எதுக்கு கொடுக்கணும்னா எவன் வந்து தவத்திலையும் சிவதவத்திலையும் சிவப்பணியிலையும் சிவ தொண்டிலையும் சிறந்து நிற்கிறானோ அவனுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலாம். இதையெல்லாம் வந்து ஆச்சாரியர்கள் பல இடங்கள்ல வந்து புரிந்து கொள்ள வேண்டும். எங்கெங்க வந்து இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோமோ, வழி நடத்திக்கிட்டு போறோமோ, அங்க வந்து தலைமை இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். தொண்டுக்கு தான் கொடுக்கணும். வேற இவன் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன், இவன் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன், இவன் பொருள் அதிகமாக உள்ளவன், இவன் பொருள் குறைச்சலாக உள்ளவன் அப்படிங்கிற எண்ணங்களே வந்து பேதங்களே இருக்கக்கூடாது. தவம் பண்ணினா அவர்களை வணங்குவதே தவம். யார் வந்து நடமாடும் கோயிலாக சிவத்தையே உள்ளத்தில் வந்து சிந்தையில் நிறைத்து இந்த பணிகளை எல்லாம் செய்கிறார்களோ அவர்களை வந்து வணங்குதலே வந்து தவம் என்று வீழ்ந்து வணங்கி பரவக்கூடிய குலச்சிறை. அப்படியே கலைமலி கரத்தன்னா மானை வந்து ஏந்திருக்கிறவர், மூவிலை வேலன் முத்தலை சூளத்தை ஏந்தியவர், கரி உரி மூடிய கண்டன் யானையோட தோலை போர்த்து இருக்கிறாரு. அலைமணி புனல் சேர் அழைத்து அலையடிக்கக்கூடிய புனல் சேர் இருக்கக்கூடிய கங்கை இருக்கு இல்லையா, அதை வந்து சடைமுடியில் வைத்திருக்கக்கூடிய அண்ணலாகிய அவரோட ஆளவாயாவது இது. அடுத்தது அம்மா முத்தின் தாழ் வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க. முத்து மாலை அணிஞ்சிருக்கிறது பாண்டிய நாட்டுக்கே முத்து மாலை சிறப்பு, அதை நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். சந்தன குழம்பு அப்ப பெண்கள் வந்து சந்தன குழம்பு வந்து மார்பில் தடவிக்கிறது, மார்பு பகுதியில் முழுவதுமாக உடல் எல்லாம் தடவிக்கிறது, கை கால் எல்லாம் தடவிக்கிறது. அடுத்தது என்ன பண்றாங்க, நீரும் தன் மார்பினில் முயங்க. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மன்னன் சமயத்தை சாப்பிட்டான், இந்த அம்மா முழு நீர் அணிந்து கொண்டு போனாங்கன்னா அவருக்கு கண்டு முட்டாயிடும். ஆக கணவனோட நிலைப்பாட்டிலுக்கு இடையூறு இல்லாம ஒரு மனைவி நடக்க வேண்டுங்கிற ஒரு இலக்கணத்தை வந்து இந்த அம்மா கடைபிடிக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா திருநீர் அணிகிறத வந்து நெற்றியில் அணிந்தது தெரியக்கூடாதுன்னு தன்னோட மார்பிலேயே வந்து அவங்க பூசிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலை என்று நாம் வந்து சிந்திக்க வேண்டுங்க. முத்தின் தாழ்மழமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்கன்னா தடவி இது பண்ணியிருக்காங்க. பக்தியாகின்ற பக்தியில வந்து திளைக்கக்கூடிய, சிவபக்தியில திளைக்கக்கூடிய, சிவபக்தியில ஒப்புமை இல்லாத, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு பக்தி,
பத்தியார்கின்ற பாண்டிமாதேவி பாங்கோடு பணி செய்து நின்ற. பாங்குனா என்ன விதிமுறை வேதங்கள்ல ஆகமங்கள்ல எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரு ஆலய நிர்வாகமா இருக்கட்டும், இறைவனை வழிபடக்கூடிய நெறிகள் இருக்கட்டும், பழக்க வழக்கங்கள் இருக்கும், இவைகள்ல இருந்து சற்றுமே வழுவாம அந்த பாங்கோடு செய்யக்கூடியது, முழுமையாக செய்யக்கூடிய பணி. பாங்கோடு பணி செய்ய நின்ற அந்த பணியை ஏற்றுக்கொண்டு நின்ற யார் இவரு? சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடனே சுடர் மரகதம் அடுத்தார் போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற ஆளவாயாவது இதுவேன்னா, நல்ல ஒரு தூய்மையான பளிங்கு போல இருக்குதான் அந்த மலை வண்ணத்தில் இருக்கிறாங்க. சதாசிவமூர்த்தின்னு கூட சொல்றாங்க. சதாசிவமூர்த்தி பளிங்கு போல இருக்கக்கூடியதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி. சுத்தமா பளிங்கின் பெருமலையுடன்னா கைலை மலை ஒரு பளிங்கு மலையாட்டம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா பச்சையா பக்கத்திலேயே மரகதம் இருந்ததுன்னா அப்படி இருக்கும். நல்ல பளிங்கு நிறத்துல இருக்கக்கூடிய மலைக்கு பக்கத்துல மரகத பச்சையோட இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இறைவனும் இறைவியாரும் இருக்கிறாங்கன்னு சொல்லி, அப்படிப்பட்ட அத்தனராகிய எல்லாருக்கும் தலைவராகிய எல்லாருக்கும் தந்தையாகிய சிவபெருமான் உரைகின்ற ஆளவாயாவதும் இதுவே என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது குலச்சரியாரை போட்டுறாரு. நான் அணங்கு இயல்பாம் அஞ்செழுத்தோதி நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லு நான் நமச்சிவாயவே. நம்புவார் அவர் நாவின் வெற்றினால் வம்பு நான் மலர் வாருமது ஒப்பது. அதுபோல நான் அணங்கு இயல்பாம் அஞ்செழுத்துவதுன்னா நாக்குக்கு அழகு செய்யக்கூடியது. இயல்பாகவே அவர் நினைச்சாலும் மறந்தாலும் நம சிவாய 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 நம அப்படின்னு சொல்லி நாக்கில் பயின்று கொண்டே இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இயல்புடையவர் அந்த குலச்சரியார். நான் அணங்கு இயல்பாம் நாவினுக்கு அருங்களும் நமச்சிவாயங்கிறார்ல, இயல்பாம் அஞ்செழுத்தோதி நல்லராய் நல் இயல்பாகும். நல்லவர் நல் இயல்பு உடையவர். அப்படிப்பட்ட நல் இயல்பு உடைய கோவணம் பூதி சாதனம் கண்டால் அப்படிப்பட்ட நல் இயல்புகளை இப்படி கூட ஒரு பொருள் எடுக்கலாம். குலச்சரியாரு எப்பொழுதும் நான் அணங்கு இயல்பாம் அஞ்சு எழுத்துவதி நல்லராய் இருக்கக்கூடியவர். இந்த நான் அணங்கு இயல்பாம் அஞ்சு எழுத்துவதி நல்லவர்களாக நல் இயல்பாக உடையவர்களாக வரக்கூடிய அடியார்கள் இருக்காங்கல்ல. கோவணம் பூதி சாதனம் கண்டால் கோவணத்தை அணிந்து விபூதி அணிந்து இந்த சாதனம்னு சொல்லி நம்ம இதெல்லாம் இருக்குல்ல ருத்ராக்கங்கள்லாம் அணிந்து வராங்க பாருங்க. அந்த திருக்கோலத்தை கண்டால் தொழுது எழு குலச்சரை போற்ற. இந்த இடத்துல ரெண்டு பொருள் முதல்ல சொல்லிட்டோம். வரைக்கும் நான் அணங்கு இயல்பாம் அஞ்சு எழுத்து ஓதி அப்படிப்பட்ட குலச்சரியானவர். அப்படி நான் அணங்கு இயல்பாம் அஞ்சு எழுத்து ஓதி அந்த திருக்கோலத்தோடு வரக்கூடிய அடியார்களை நல்லராக வரக்கூடிய அடியார்களை எல்லாம் அப்படி இந்த திருக்கோலத்தோட கோவணம் பூதி சாதனம் கண்டால் தொழுது வீழ்ந்து தொழுது எழுங்கும் போதே வீழ்ந்து தொழுதுருக்காருன்னு அர்த்தம். எழுன்னா என்ன அர்த்தம்? கீழே இருந்தால் தானே எழ முடியும். வீழ்ந்து எழுஞ்சாங்கடையா வீழ்ந்து தொழுது எழும் குலச்சிரை போற்ற இணங்கு இயல்பாம் இராவணன் தின்னோல். இணங்கு இயல்பான்னா அவனை நோக்கி வந்த அம்புகள்லாம் தெரிச்சு ஓடிவிடுமா. அப்படிப்பட்ட ஏன்னா அம்புன்னு பேரு. அப்படிப்பட்ட திண்மையான அந்த இராவணனோட திந்தோல 20 நெறிதர ஊண்டி லேசா சாமி நினைச்சு லேசா அப்படியே வைக்காரு பட்டுப்படாம அப்படியே 20 தோள்களும் தலையும் நொறுங்கி போயிடுறான். அப்படி அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன். ஆமா, ஆவணம் கொண்டன்னா பின்னால் அவனை ஆட்கொண்டு அவன் எப்படியாவது இதுல இருந்து தப்பித்தா போதும்னு சொல்லி சாம வேதம் பாடுறான். வேதம் ஒரு கீதம் பாடி அந்த தசமுகம் பரவும் நாம தேயமுடையார்னு ஒரு இடத்துல ஞானசம்பந்தர் சொல்லுவாரு. அதை போல அவன் சாம வேதம் பாடுறான். 5 எழுத்து ஓதின்னு ஒரு ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவாங்க. நாவரசர் ஞானசம்பந்தர்லாம் அந்த 5 எழுத்து ஓதி உயிர்ந்தான்னு சொல்லியும் பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அவன் இதுல தப்பிக்க தான் பார்க்கறான். இது எப்படியாவது நம்ம தவறு பண்ணிட்டோம், இறைவன் இப்படி பண்ணிவிட்டாரு, நம்ம எப்படியாவது அவரை மகிழ வச்சு போற்றி பரவி நாம் தப்பிக்கணும்னு. ஆனா கேளாமலே கொடுக்கக்கூடிய இறைவன் உலகத்துல யாருமே கிடையாது. எதையோ போய் கும்பிட்டு தொலைச்சிக்கிட்டே தான் இருக்காதீங்க. நீ கேட்காமலே தான் ஏன் உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, இந்த பிறவியை கொடுத்துருக்காரு, இந்த உடலை கொடுத்துருக்காரு. இந்த உடலை 1000 கோடி லட்சம் கோடி எத்தனை கோடி இருந்தாலும் உன்னால செய்ய முடியுமா? இது யார் கொடுத்த கொடை? உன் தாய் தந்தை வழியாக அந்த சிவன் கொடுத்த கொடை. அதை சிந்திக்கணும். அப்புறம் ஏன் போய் உன்னோட நன்மை தீமைகளுக்காக ஏற்கனவே கொடுத்துருக்கிற சொத்து பத்து மனைவி மக்கள் இதெல்லாமே செல்வம் தானே. உனக்கு ஒரு மனைவியை கொடுத்தா செல்வம், ஒரு கணவனை கொடுத்தா செல்வம், உன் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கக்கூடியவர், அதெல்லாம் செல்வம் இல்லையா? அதெல்லாம் இறைவன் கொடுத்தது இல்லையா? சிவன் கொடுக்காமலே வந்துடுதா உனக்கு பிள்ளை பேர்கள்லாம் பொருள்கள்லாம்?
இதெல்லாம் சிந்திச்சு அதை விட்டுட்டு நன்றி இல்லாம வந்து அவரையே இழிச்சு பேசுறது, அவரை வந்து மதிக்கிறது இல்லை, சிறு தெய்வத்தை கும்பிடுறது, எவனையோ கொண்டு வந்து வச்சு அவன் என்ன ஏதோ ஒன்று பண்றானுங்க, வியாபாரம் பண்றான், அங்கெல்லாம் போய் விடுறது. உண்ணுறோம், நிறைய கற்று இருக்கிறோம். கற்றவன் வந்து கற்ற வழி நிற்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? சிந்திக்கிற ஆற்றலே அற்று போய் மக்கள் வாழ்வது ரொம்ப வந்து வேதனைக்கு உரியது. அப்போ வந்து கேளாமலே கொடுக்குறாரு. அவனுக்கு வந்து இராவணங்கிற பேர், ராவணன்னா அழுபவன்னு பேரான், ராவணங்கிற நாமம் பேர் கொடுக்குறாரு. எண்ணின்றி முக்கோடி வாழ்நாள் கொடுக்குறாரு, தேர் கொடுக்குறாரு, வாள் கொடுக்குறாரு. நேசமுடைய அடியவர்கள் வருந்தாமை அருந்த மறையோ உறவீடி முயலை தண்ணில் நித்தல் காசரளி செய்து தேசுடைய இலங்கையர்கோன் வரையெடுக்க அடர்த்து திப்பிய கீதம் பாட தேரோடு வாழ் கொடுத்து நாகை காரணத்துல பாடுவார் சுந்தரமூர்த்தி சாமி. தேரோடு வாழ் கொடுத்துன்னு சொல்லி பாடுவார். தேர் வாழ்லாம் கேட்காமலே கொடுக்குறாரு. சந்திரகாசங்கிற வாழ் அவன் போகிறதுக்கு ஊர்ந்து போகிறதுக்கு வந்து அற்புதமான ஒரு தேர்லாம் கொடுக்குறாருன்னா இதெல்லாம் வந்து சிந்திச்சு பார்க்கணும். அதான் ஆவணம் கொண்டு அவனை ஆட்கொண்டு அப்படிப்பட்ட சிவபக்தன் சாதாரணமா இல்ல, நெறி தவறுனா, இந்த நெறியிலிருந்து தவறுனா பிறன் மனையை நீ வந்து நயந்தான்னா அவன் உலகத்துக்கு அவன் எவ்வளவு பெரிய சிவபக்தனா இருந்தா கூட அவனுக்கு பேரழிவே சாற்றும் அப்படின்னு அடியார்கள் வந்து வழுவக்கூடாது. உன்னோட நெறியிலிருந்து வழுவக்கூடாது, பிறன் மனையை நோக்கக்கூடாது, பிற பெண்களை வந்து அவர்கள் விருப்பம் இல்லாம நீ வந்து அடையணும்னு நினைக்கிற அந்த கேவலமான புத்திலாம் இருக்கக்கூடாது. அடியார்கள்லாம் இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படின்னா உனக்கு அழிவு தான் சாற்றும். நீ ராவணனுக்கு வந்து ஒத்தவன். நீ எவ்வளவு பெரிய அடியாரா இருந்தாலும் பெண்கள் விஷயத்துல வந்து தவறு பண்ண, அதே போல பெண்ணாக இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் அதுதான். இப்ப பாருங்க, இந்த இதுலலாம் அடுத்தவன் புருஷனை எப்படியாவது கைப்பற்றுறது, அடுத்தவன் மனைவியை கைப்பற்றுறது, இப்படிதானே வந்து என்னென்னமோ எடுத்து நடந்து இந்த மக்கள்லாம் பார்த்து பார்த்து சீரழிகிறாங்க. நற்பண்பு நலன்கள்லாம் வந்து எழுந்து கொண்டே வருகிறார்கள் காலத்தை போக்கு. இதுலதான் நம்ம தப்பி வரணும். அப்போ வந்து எதையுமே கேட்காமலே அருளிருக்காருன்னா இப்படிப்பட்ட ஒரு இறைவன் உலகத்துல உண்டா? ஆவணம் கொண்ட சடைமுடியன்னல் ஆளவாயாவது, அப்படிப்பட்ட சடாமுடியை உடைய அடையாளத்தை காமிக்கிறாரு அவர் இருக்கக்கூடிய அடுத்தது அம்மாவை 9வது பாட்டு. மண்ணலாம் நிகழ மன்னனாய் மண்ணும் மணிமுடி சோழன் தன் மகளாம். ரொம்ப தெளிவா சொல்றாரு. உலகெல்லாம் வந்து ஆளக்கூடிய மணிமுடி சோழனாகிய மன்னனாக இருக்கக்கூடிய அந்த மணிமுடி சோழன், மணிமுடியை அணிந்த சோழ மன்னனோட மகளாம். பன்னின் நேர்மொழியால் பாண்டிமாதேவி. பன்னின் நேர்மொழியால் உண்மை பங்கரோன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அம்பாளுக்கு வந்து ஏத்தின வரி சொற்பதங்களை வந்து அடியாருக்கு ஏத்துறாங்க, ஏற்றி மகிழ்கிறார்கள் இந்த ஆச்சாரியர்கள். பன்னின் நேர்மொழியால் பாண்டிமாதேவி பாங்கினால் பணி செய்ய நின்ற. முதல்ல சொன்னால வேத விதிப்படி, உலகியல் விதிப்படி, வகுக்கப்பட்ட ஆகம விதிப்படி பணி செய்ய நின்ற, அங்க நிலைத்து இருக்கக்கூடிய விண்ணுளார் இருவர் கீழோடு மேலும் அளப்பரிதாம் வகை நின்ற. வானத்தில் இருக்கக்கூடிய திருமால பிரம்மனும் வந்து அடிய முடியும் காண முடியாம தீப்பிழம்பாக நின்ற அண்ணாமலையார சொல்றாரு. அப்படி நின்ற அண்ணலார், அப்படி நின்ற அண்ணலார் அண்ணாமலையார் உமையோடு இன்புறுகின்ற ஆளவாயாவதும் இதுவே என்று சொல்லி மகிழ்கிறாரு. அடுத்தது குலச்சரியார் 10வது பாட்டு. ஒரு பாடல் வந்து அம்மாவுக்குன்னா ஒரு பாடல் மந்திரிக்கு. தொண்டராய் உள்ளார் திசை தோறும் தொழுது தன் குணத்தினை குழாவ. பல திசைகளிலிருந்து வந்து குழுமக்கூடிய தொண்டர்கள் அந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய பெருமானோட புகழ்களை எல்லாம் போற்றி பரவி கூற கண்டு கண்டு நாளும் இன்புறுகின்ற குலச்சிறை கருதி நின்று ஏத்த. இப்போ என்னன்னா, நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு பெரியப்பா இருக்காரு, மாமா இருக்காரு, பெரியவர்கள் யாரோ இருக்காங்க, ரொம்ப உறவு முறையில் இருக்காங்க. அவர்கள் ஏதோ ஒரு அரச பதவியில் இருக்காங்க, ஒரு அமைச்சராக இருக்காங்க, ஒரு எம்எல்ஏவா இருக்காங்க, இப்படிலாம் வந்து உயர்ந்த பதவியில் இருக்கும்போது அவர்களை வந்து யாராவது போற்றி பரவ, இப்படிப்பட்டவர் உண்டா, இப்படிலாம் மக்களுக்காக தன்னலம் இல்லாமல் தொண்டு செய்கிறாருன்னு சொல்லி போற்றி பரவுனா நமக்கு எப்படிலாம் மகிழ்ச்சி வரும். நம்ம உறவினர் வந்து ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கு, 4 பேர் கண்ணாமனான்னு திட்டினான்னா வருத்தம் வரும். முதல்ல கோபம் வரும். அவன் இதில் வந்து அப்படி பேசுறதுல நியாயம் இருக்குங்கிற உணர்வு வந்ததுன்னா நமக்கு என்ன வந்துடும்னா உண்மையை உணர்ந்துப்போம். ஆனால் போற்றி பரவி அவர்களோட தொண்டை சிறப்பிச்சா நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வரும். இது வந்து அனுபவபூர்வமாக பலர் உணர்ந்திருப்பீங்க. சிவாயனம் சிவாயனம். குறைய பூசிக்கிட்டே இருக்கணும் விபூதியை, அப்போதான் வந்து நிறைவாக இருக்கும். வேர்க்குது இல்லையா இந்த கோடை நாளில்? அப்போ வந்து எப்பொழுதுமே பக்கத்துலேயே சிவனடியார்கள் எப்பொழுதுமே கையில் வச்சிருக்கணும். நான் இங்கே வந்து கிண்ணத்துலையும் வச்சிருக்கிறேன். ஏன்னா சிவபெருமான் இது யாரை தடவுறோம், அது வந்து நம்ம சிந்திச்சு பார்த்துக்கணும்.
அப்போ தொண்டராய் உள்ளார் திசை செய்தோறும் தொழுது தன்னுன்னா தன்னுடைய பெருமானாகிய தன்னல்ல, நல்லா புரிந்து கொள்ளணும். குலச்சரியாரை வந்து போற்றி போறோம்னா அவருக்கு சந்தோஷம் வராது. தன்னால் வழிபடப்படும் தன் சரணடைந்து பணி செய்கின்ற அந்த ஆளவாயில் இருக்கக்கூடிய ஈசனை வந்து போற்றி பரவுகிறாங்க பாருங்க. அந்த இறைவனோட குணங்களை எல்லாம் போற்றி, கருணையெல்லாம் போற்றி வந்து பலவாறாக வந்து போற்றி குலாவறதெல்லாம் கண்டு கண்டு இன்புறுகின்ற அப்படிப்பட்ட குணம், நாள்தோறும் இன்புறுகின்ற குலச்சிறை கருதி நின்றியத்த இறைவனோட பெருமைகளை எல்லாம் கருதி கருதி நின்று போற்றி பரவ குண்டராய் உள்ளார் சாக்கியர்தங்கள் குறியின்கண் நெறி இடைவாரா. அந்த குண்டர்கள்னா வந்து இப்போ குண்டா இருக்கிறவங்கள சாப்பிட்டுட்டு நெறி தவறி நடக்கிறான் பாருங்க. இப்போதான் குண்டர் தடைய சட்டம் இருக்குன்னா குண்டா உள்ளவனுக்கான தடை இதே இல்லை, அந்த சட்டம் கிடையாது. நெறி தவறி அறநெறி தவறி சட்டத்தை தவறி தீமையை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான் பாருங்க, எல்லையில்லாத அளவு செய்கிறான் பாருங்க, அவர்களை சுட்டக்கூடியது. குண்டராய் உள்ளார் சாக்கியர் தங்கள் அந்த புறச்சமயத்தார்களை வந்து சொல்றாரு. குறியின்கண் நெறியடைவாரா, அவர்களுக்கு வந்து அருளாத கடு கொடுத்த தூவர் ஆடையர் காட்சி இல்லாததோர் சமனே தெரிவாருக்கு தன் அருள் கொடுக்ககிலா குழவன், தன்னோட அருளை வந்து கொடுக்காத இறைவன். இறைவன் தான் அதை அவங்களை படைக்கிறாரு, அவங்களுக்கு உணவு கொடுக்குறாரு, உடைய கொடுக்குறாரு, எப்பயுமே வந்து காப்பாற்றுறாரு, எல்லா உயிர்களையும் பொதுவாக காப்பாற்றுறாரு. ஆனால் தன்னை அறியக்கூடிய அருளை வந்து உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு கொடுக்கல. இதை நான் வந்து சிந்திச்சோம்னா தெளிவாக நான் வந்து அதை புரிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய குறியின்கண் நெறியடைவாரா, அவங்க நெறியில வந்து வரமாட்டார். அவங்க ஏதோ ஒரு நெறியில போறாங்க பாருங்க, குறி வைத்து அதில் வந்து போக மாட்டார். அண்டநாயகன் அவர்களையும் சேர்த்து இந்த சர்வ அனைத்து அண்டங்களையும் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் நாயகனான தலைவனான இறைவன் அமர்ந்துன்னா விரும்பின்ற பொருளை மீண்டும் மீண்டும் சொல்கிறான். அந்த சொல்லுக்கு அமர்ந்துங்கிறதுக்கு விரும்பின்னு எடுத்துக்கணும். வீட்டிலிருந்து ஆளவாயாவது இது வேணும்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து திருக்கடைக்காப்புல இருவரையுமே வந்து கோவை செய்து சிறப்பிச்சு பாடுறார். பன்னலும் புணரும் பாண்டிமாதேவி குலச்சிறை எனும் இவர் பணியும் அன்னலம் பெரும் சீர் ஆளவாய் ஈசன் திருவடி ஆங்கவை போற்றி. பன்னலம் புணரும் பாண்டிமாதேவி குலச்சிறை எனும் இவர் பணியும் அன்னலம் பெரும் சீர் ஆளவாய் ஈசன் திருவடி ஆங்கு அவை போற்றினா, பணி கொண்டருளுதல் வந்து பெரிய விஷயம். நீங்கள் வந்து நீங்கள் இப்போ வழிபடுறோம் எல்லாருமே சுயநலத்துக்காக கருவப்பிள்ளையாட்டு தானே சாமியை பயன்படுத்தி அப்படிப்பட்ட வழிபாடு தான் இருக்குது. நிறைய சிந்திச்சு பார்க்கணும். நான் கொஞ்சம் பேசும்போது கடுமையாக வந்து சில மருந்து கொஞ்சம் கசப்பாக தான் கொடுத்தாகணும். இந்த கசப்பு மருந்து நன்றாக வேலை செய்யும். தித்திப்பு மருந்து தொடங்கும் போது கொஞ்சம் கசப்பாக சம்மந்தப்பட்டவர்கள் மட்டும் எடுத்துங்க, எல்லாருக்கும் நான் பொதுவாக இதை வந்து சொல்லலை. பொதுவாக என்ன பண்ணுறோம், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், அவனுக்கு பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும், புருஷன் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், நமக்கு நிறையா பொருள் இருக்கணும், பொருள் தட்டுப்பாடே இருக்கக்கூடாது, உடல் சம்மந்தப்பட்ட நோய் நொடிகள்லாம் வந்து இலைப்புறக்கூடாது, இந்த கஷ்டங்கள்லாம் வரக்கூடாதுன்னு இதுக்காக போய் சாமியை வேண்டுறது. அதுக்கப்புறம் முற்றிலுமாக மறந்துடுறது. அதுக்கப்புறம் அவரை வந்து எவனா இழிச்சு பேசினாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அந்த கோயில் நம்ம கும்பிட்ற கோயிலை இடின்னு சொன்னாலும் கவலைப்படுறதில்லை. அவனோடலாம் நட்பு பூண்டு நன்றி இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி சிந்தனை ஆற்றல் இல்லாமல் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதை போல அது. அப்போ வந்து பணி கொண்டருளுங்கிறது யாருக்குமே கிடைக்காது. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு வாசி இல்லாத காசு கொடுக்குறாரு, இவருக்கு வாசி உடைய காசை கொடுக்குறாரு, குற்றமுடைய காசை கொடுக்குறாரு. அப்போ ஞானசம்பந்தர் வந்து பிணிகொள் சடையினீர் மணிகொள் மிடறினீர் அணிகொள் மிழலியீர் பணி கொண்டு அருளுமேன்னு கேட்குறாரு. எனக்கு எப்படியாவது என்ன வந்து உன்னோட பணிக்கு ஆளாக்குங்க அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டுறாரு. அப்போ வந்து அவங்களோட பணியை வந்து அது கொண்டமை, அவளோட பணியை வந்து ஏற்றுக்கிட்டாரு பாருங்க ஈசன். அதை வந்து சிறப்பிச்சு நான் பண்ணங்கிறார். பன்னலம் புணரும் பாண்டுமாதேவினா அனைத்து நலன்களையும் வந்து தகுதியான அனைத்து இறைலை நலன்களையும் வந்து அனுபவிக்கின்ற பாண்டிமாதேவி குலச்சிறை எனும் இவர் பணியும் அவர்கள் பணியில அந்நலம் பெரும் சீர், அவர்களால் பணி செய்யக்கூடிய அந்த பணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த சீர் இருக்குல்ல, அதை வந்து பெறக்கூடிய சீருடைய ஆளவாய் என்னல்னு சொல்றாரு. நல்ல வேலைக்காரன் வச்சிருக்காரு சாமின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஆளவாய் ஈசன் திருவடி ஆங்கு அவை போட்டி, அவர்களோட அந்த ஆளவாயில் இருக்கக்கூடிய ஆளவாய் ஈசனோட திருவடிகளை யாராலுன்னா இவர்களால் வந்து பணி செய்யக்கூடிய சிறப்புடைய அந்த ஆளவாய் ஈசனோட திருவடிகள் அங்கு அவை போற்றி கண்ணலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு. கண்ணலம்னா கரும்பு சோலைகள்லாம் இருக்கக்கூடிய வளமிக்க
காடி இருக்கு இல்லையா, அது சீர்காழி பகுதி, அதில் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தனோட செந்தமிழ், செம்மையான தமிழ், இது செந்தமிழுங்கிறாரு, செம்மையான தமிழ் இவை கொண்டு இன்னலம் பாட வல்லவர் இமையவர் ஏத்த வீட்டிருப்பார் என்றோம். இன்னலம்னு சொன்னா இனிமையாக இசைத்து பாட வல்லவர் எப்படி இருப்பாங்கன்னா, இமையவர்கள்லாம் வந்து போற்றி பரவ ஏத்த வீட்டிருப்பார் என்றேன்னு சொல்லி இதெல்லாம் முடிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருப்பதிகம். இதை வந்து தொடர்ந்து நான் அடுத்த பதிவில் இதற்கு அப்புறம் இந்த இப்படி இறைவனை வந்து போற்றி பரவி இந்த அடியார்கள் இருவரையும் வந்து போற்றி பரவி அந்த திருப்பதிகத்தை நம்ம நுண்மையாக பார்த்துக்கிட்டோம். நீங்கள் நூலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் முன்னதாகவே சொன்னேன், முன்னதாகவே அந்த பதிகன் பாடல் எல்லாம் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு இதை தொடர்ந்தீங்கன்னா முழுமையாக இதை வந்து கற்றுக்கொள்ள முடியும். அந்த நலமும் உங்களுக்கு சேரும். உறுதியாக இதை அடியார் பெருமக்கள் எதுவும் தொடர்ந்து படிக்க வேண்டியது. ஏன்னா இறைவனோட 2 வரியில வந்து இந்த ஆச்சார அடியார்கள் வந்து போற்றப்படுறாங்க. 2 வரியில வந்து என்னன்னா இறைவனோட திருவுருவம் வந்து விருத்தி சொல்லி போற்றப்படுது. அங்க சொன்னார்ல, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலைமை புகுந்ததுனால்னா அந்த இறைவனோட திருவுருவம் உள்ள வந்துடும். அதை விட வந்து இன்னொரு ஏற்றமா என்ன இருக்குன்னா 2 அடியார்கள் வந்து போற்றப்படுகிற திருப்பதிகம். இதை கண்டிப்பா நம்ம அடியார் மக்கள்லாம் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதுவரை வந்து பொறுமையாக இது வந்து ஒரு வகுப்பு மாதிரியே இதை வந்து அணுகணும்னு நான் நினைக்கிறேன். இடையில வந்து வைக்கிறது கேட்டது நல்லா பொறுமையாக எல்லா பணிகளையும் வந்து முடிச்சுட்டு 1 மணி நேரம் வந்து ஒதுக்கி கொண்டு இதை வகுப்பு போல தூய்மையான ஒரு சூழலில் வைத்துக்கொண்டு இந்த உரையை கேட்க வேண்டும் என்று சொல்லி மற்ற அடியார் பெருமக்களுக்கும் நீங்கள் வந்து நன்மை புரிய வேண்டும் என்றால் அவர்களையும் என்னோட வந்து இணைச்சு தொடர்ந்து இறைவன் அருள்களை எல்லாம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.